எல்லாருக்கும் வணக்கம். சென்னை அடையாறில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஏஐயோட லாங் டர்ம் இம்பேக்ட்னால என்ன போகுது, டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது, இதனால உங்கள் ஐடி வேலைக்கு த்ரெட் எப்படி இருக்கும், சப்போஸ் வேலை போயிடுச்சுன்னா மந்த்லி இன்கமுக்கு என்ன பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் ஜாப் லாஸஸ்ங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். அடையாள சந்திப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 2 மேட்சுக்கு நடுவில் ஒரு பிரேக்கு, சேரெல்லாம் பொறுக்கி போட்டு கீழே தள்ளி இருக்கிறாங்க. ஒரு குட்டி பவுண்டரி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது. இல்லாட்டா மக்கள் உள்ளே வந்துட்டு வெளில போயிட்டே இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், கோல்டு ப்ரைஸ் வந்து இன்னுமே விழும் அப்படின்னு சொல்லி நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. யூடியூப் ஃபுல்லாக எங்கே தொட்டாலும் கோல்டு ப்ரைஸ் விழும், இப்போ வாங்காதீங்க அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ விழுன்றதையும் சொல்லிடுங்க சார். அது சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா அது வந்து எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவானுங்கிறத பொறுத்து இருக்குது. என்ன வாட்டி 2 வாட்டி ஏற்றினாங்க $3600 வரைக்கும் போகும். ஆனால் $3600ங்கிறது இங்கேருந்து ஒரு 10%, 15%. இங்கே நம்மளும் 15% விழ மாட்டோம். ஏன்னா என்ன ஆகும்னா ரூபாவும் அதிபாதாளத்துக்கு போகும். இப்போ இன்ஜினியர், நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கையில் டாலர் யூஎஸ் ட்ரெஷரி ஆல் டைம் லோ கிட்ட வந்துருச்சு. இப்போ 91க்கு அப்புறம் வந்த லோ கிட்ட வந்துருச்சு. இப்போ அதனால் கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் விற்கிறது கம்மியாகும். கடன் வாங்கி விற்றுட்ருக்காரு அவர் இப்போ. ஸோ அதுவும் ப்ரெஷரில் வரும். ஸோ நீங்கள் இங்கே 15% விழுந்து ரூபாவும் 15% விழுந்துருச்சுன்னு வைங்க, நோ சேஞ்ச். ஸோ டாலரில் 15% விழும், ரூபாவில் எவ்வளோ தூரம் விழுவுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக 12,500 உடச்சிருக்கணும். ஆனால் ஆபத் பார்தவன் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு $1000 கிஃப்ட் செக் கொடுத்தாரு. அது மாதிரி ஜியும் ஒரு கிஃப்ட் செக் கொடுக்கலாம். இது மாதிரி பல விஷயம் இருக்கலாம். ஆனால் 8 மணிக்கு வந்து நம்ம சொன்ன மானிட்டைசேஷனையும் பேசலாம். கோல்ட் மானிட்டைசேஷன். ஆமாம் சார். இப்போ மணப்புரம் வந்து இன்னுமே குட் டைம் டு கன்சிடர்னு நினைக்கிறீங்களா சார்? நான் 32 ரூபாயில் பார்த்தவன் சார். கடைசியாக பார்த்தது $120 சார். அது நீங்கள் 300 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மனசாகாது சார். அதனால நான் பார்க்குறதே விட்டேன் பஸ். நல்ல கம்பெனி. ஓகே. முத்தூட்டுக்கும் மணப்புரத்துக்கும் அந்த என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? முத்தூட் இஸ் மச் லார்ஜர் கம்பெனி, மச் பிக்கர் கம்பெனி. அண்ட் முத்தூட்டில் வந்து என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கன்சிடர் பண்ணலை ஃபஸ்ட்டு. ஓகே. தட் இஸ் ஒரு கொஞ்சம் மைனர் ப்ரெசன்ஸில் இருந்தது. இப்போ இந்த இறங்கறச்ச எனக்கு அதில் வேல்யூ இருக்குது. ஐ வாண்ட் டு டைவர்சிஃபை இன்டு தட். பட் சவுத் இந்தியன் பேங்க் என்ன சிக்னல் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்களும் கோல்டு லோன், இந்த முரளி பாயை தூக்கினதில் we are also going to go behind gold loan and small consumer loan. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட ஸ்ட்ராட்டஜியும் வந்து சேம் முத்தூட் அண்ட் மணப்புரம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்குது. ஓகே. முரளிதர் பாய் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? ஏன்னா நீங்கள் வந்து ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் நேஷனலைஸ் பேங்க். ஓகே. அவர் கனரா பேங்க்கில் இருந்தார். பட் கனரா பேங்க்கை விட்டு ஒருத்தர் வராருன்னா ஹி மஸ்ட் பி பெட்டிங் சம்திங். ஏன்னா நாமளாக சீஃப் ஜெனரல் மேனேஜர் இருக்கும்போது 55 56 வயசு இருக்கும். ஸோ 4 வருஷம் பெஞ்சை தேய்ச்சி பென்ஷன் வாங்குறான்னு தான் இருப்பாங்க. நான் பார்த்த ஜென்ரல் மேனேஜர்லாம் எப்படி லோனே கொடுக்காம கேஸ்லேயே மாட்டாமல் பெஞ்சை தேய்ச்சி வெளில வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பார். இவர் தைரியமாக ஒரு ரிஸ்க் எடுத்து ப்ரைவேட் பேங்க்குக்கு வந்திருக்கார். பட் அவர் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஆர்பிஐயும். ஆர்பிஐ எதை வேணால் கொடுப்பான் பாஸ். நேஷ்னலைஸ் பேங்க்குன்னு வந்தால் 2 சீனி எடுத்து தமக்குன்னு குத்திடுவான். பட் அவர் ப்ரைவேட்டில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, யூனியனை காலி பண்ணுறாரா அப்படிங்கிறது தான். சவுத் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ப்ராப்ளமே யூனியன் தான். யூனியனை காலி பண்ணுறாராங்கிறது தான் கேள்வி. ஓகே. அண்ட் பிஆர் சேஷாத்ரி எங்கே போகிறாரு? இப்போ சவுத் இந்தியன் பேங்க் இவரை பெட் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணலாமா சார்? அது டைம் தான் சொல்லும். பட் 10% ஒரு நாள் கிராக் ஆச்சுல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பிளிப்பு. அந்த ரேஞ்சில் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம் சார். 45 ரூபா 10%னா உங்களுக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா இறங்கி 10% இல்லை, பர்சன்டேஜஸில் தான் பார்க்க முடியும். உனக்கா என்ன 50% ஆகிடும் சார்? நீங்கள் அப்படி தானே சார் சொல்கிறீங்க? இங்கேருந்து 50% விழட்டும் அப்புறம் பார்க்கலான்றீங்கல்ல. அது ஏன்னா அது சாஃப்ட்வேர் கம்பெனி, அது ஏஐ. இது பேங்கிங் கம்பெனி. ஓகே. அன்லஸ் ஒரு பெரிய என்பிஏ ப்ராப்ளம் வரலன்னா வராது. ஓகே. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் விழுந்தா ஒரு 40-50% விழுந்தா பார்க்கலாம். பேங்கிங் செக்டாரில் விழுறது ஒரு 5-10% விழுந்தாலே யூ ஷுட் டேக் அவுட் சி வை இட் இஸ் தேர். இப்போ ஆனால் HDFC பேங்க் வந்து கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு விழுந்திருக்கு.
ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு 3 ஸ்டாக்கு சிக்னிஃபிகண்ட்டாக வெல்த் பில்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டால் ஓவர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐடிசி, ரெட்டி, நாட்கோ. ஐடிசி, ரெட்டி, நாட்கோ. ஐடிசி விழுந்துக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் நெக்ஸ்ட் 10 இயரில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீ கேட்டால் நான் சொன்னேன், என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரியாது. ஐடிசி, ரெட்டி, நாட்கோ. சார் நீங்கள் காரணமே இல்லாமலா சார் நீங்கள் பெட்டு கட்டுவீங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல சார். அது வந்து ஒரு பெரிய இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆயிடுச்சு. ஹெச்யூஎல் மாதிரி பெருசாக நெஸ்லே மாதிரி ஆகிடும். நெஸ்லே மாதிரி ஆகிடும். நெஸ்லே மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டாக ஆகிடும். சிகரெட்டை டிட்டாச் பண்ணுவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது சொன்னீங்க டாக்டர் ரெட்டி. அவன் தான் ஜெனரிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு, இந்தியா தான். அவங்க செமக்ளூடைட்ல வந்து எங்களுக்கு ஏபிஐ குவாலிட்டி ஏபிஐ கிடைக்கல. அதெல்லாம் எப்பப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் ஏன் செய்யும். இல்லாட்டா உனக்கெல்லாம் எப்படி கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்? ஓகே, ஸோ இதெல்லாம் கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட்கோலாம் நாங்கள் அழுதது வந்து மூக்கில் இருந்தெல்லாம் கண்ணீர் வந்த லெவலுக்கு அழுதுருக்கோம் சார். அதான் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லிட்டீங்க. வெஸ்ட் மாம்பலத்தில் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொன்னவங்க தானே நீங்கள். நாட்கோ வந்து இப்போ மறுபடியும் ஒரு 1600-400 crores வந்து உள்ள போடுறாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் சார். அதுலேருந்து ஒரு அக்ரோ கம்பெனி தனியாக வரும். பல விஷயங்கள் நடக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் கன்சிடர் பண்ணிக்க. ஓகே, ஸோ இந்த 3 தான் வந்து நெக்ஸ்ட் 10 இயருக்கான பெட்டு. நீ கேட்ட 3 ஸ்டாக் எனக்கு இன்னைக்கு தோணுது இந்த 3. ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஐபிஓ வராங்க. அவாய்டு. எனக்கு மியூச்சுவல் ஃபண்டே ஆகாது. அதில் இது என்ன அசட் மேனேஜ்மெண்ட்டு. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு எதுக்கு காசு? ரொம்ப காசு பண்ணிட்டாங்க. உங்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக விற்கிறாங்க. ஓகே, தாயங்கூட டைஸ் கூட உருட்ட வேண்டாம். எனக்கு தெரியாது, அதெல்லாம் இஷ்டம். நிறைய பேர் ட்ரை கேட்குறாங்க சார், 26 ஷேர் ஒரு லாட்டுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் உங்கள் இஷ்டம் சார். See, when you go to the market, when you need capital, it doesn't need capital. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பயங்கர நீங்கள் பைத்தியக்கார மாதிரி இன்னைக்கு பயங்கர ஹை வேல்யூ கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணி காசு எடுத்துக்கலாம்னு பண்ணுறோம். ஓகே சார், அடுத்தது ஜப்பான் கவர்மெண்ட் பென்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து அங்கேயே பண்ணுங்க, வெளியில் கொண்டு போக வேண்டான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. ஏன்னா அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பென்ஷன் ஃபண்டு. அங்கே வந்து முக்கால்வாசி அசட்டு வெளில இருக்குது. அந்த அசட்டை இங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கவர்மெண்ட் பாண்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஈல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு. அந்த ஈல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஓகே, இதனால் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்கும் சார்? என்ன ப்ளஸ்? என்ன கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து கோல்டு ETF உடைய நெட் அவுட்ஃப்ளோ $4.25 பில்லியன் சார் வெளிநாட்டில். ஏன்னா இந்தியா மட்டும் இல்லை, அது வெளி உலகம் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறான். கோல்டை விற்று டாலரை வாங்குறாங்க, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறாங்க. ஸோ கோல்டை விற்று டாலர் வாங்கி பாண்டில் தூக்கி போடுவாங்க. ஆமாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இன்கம் வர மாதிரியான அசட்ஸில் போடுவாங்க. எஸ், அதுதான் காரணங்களா சார்? அப்போ ஈல்டு ஏறும்ல. ஆமாம் சார், 4% போல 5% வரும். அதில் போடுவான். கோல்டில் ரிட்டர்ன் வராது. அப்போ இப்போதைக்கு கோல்டோட ப்ரைஸ் இன்னுமே விழும். அதான் நான் சொன்னேன். அதுக்கு இன்னொரு இதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு விழும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அந்த 6 மாதத்தில் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வாங்கலாம் சார்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். என்ன பண்ண முடியும்? நான் ஒரு 10 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு 1/2 கிராம் 1 கிராம் அப்படி வாங்குங்க. இறங்க ஏற்றிட்டே போங்க. 10 பவுன் நகையாக வாங்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சார்? அப்போ என்ன காயினாக வாங்கலாம்ல. ஓகே, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, காயினாக வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது 2% ஸ்டாம்பிங் சார்ஜும் அந்த கோல்டோட ப்ரைஸையும் வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு ஆர்பிட்ராஜ் ஒரு 2-3% நிற்குமா சார்? சப்போஸ் ரூபா விழுந்து விழவே இல்லைன்னா ஓகே, அதில் ஒரு ஆர்பிட்ராஜ் 2-3% நிற்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அடுத்தது வந்து லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் எந்தெந்த பேங்க்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு சார். இப்போ HDFC பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெபாசிட் ஒரு 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து இப்போ ஒரு கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. டக்குன்னு உள்ளே இறங்கி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோன்னு பார்க்கலாமா, இல்லை இதுக்கு மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்பா திரும்பி இதே தானே. ஏன்னா அதில் சிக்னிஃபிகண்ட் 30% ஸ்டில் ஓன் பை FIA. ஸோ அங்கே ப்ரெஷர் வந்து வித்தானா என்ன பண்ணுவேன்? ஓகே, ஓகே, ஸோ நோ ஸ்டாக் இஸ் இன் அ கன்சிடரேஷன் ரேஞ்ச். இப்போதைக்கு இது நீ இறங்குற ரேஞ்சில் இல்லை. ஏன்னா அமெரிக்காவை நம்ம க்ளோஸாக பார்த்துட்ருக்கோம். அமெரிக்காவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அமெரிக்காவில் 2 வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகிட்டுனா கோல்டு மட்டும் விழாது, ஸ்டாக் மார்க்கெட்டும் படுத்துக்கும். அங்கே ஜல்ப்பு பிடிச்சா இங்கே நிமோனியா பிடிச்சிக்கும். அடுத்தது இண்டஸ்இண்ட் சார், 4.5% நமக்கு டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அட்வான்சஸ் 2.5% குறைஞ்சிருக்கு. ஆமாம், தேவ் பீன் செட் இதை தான் பண்ணுவான்னு சொன்னேன். க்ளீனப் பண்ணிட்டு இருக்கான். க்ளீனப் பண்ணுறாங்கன்றது தெரியுது நம்பர்ஸ்லேயே. ஆமாம், ஸோ க்ளீனப் ப்ராசஸ் முடியும் ஏறும்.
1000 கிராஸ் ஆகாதுன்னு சில பேர்லாம் சொன்னாங்க. அடுத்தது வந்து எஸ் பேங்க் சார் 14% டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18% அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ம் அவன் இன்னும் நிறைய ஈக்விட்டி ரைஸ் பண்ணணும். ஆமாம். ஸோ அவனோட ப்ராஃபிட் டைல்யூட் ஆகிடும். ம் அதனால தான் நான் சொன்னேன். ஓகே இது இப்போவே 10% டைல்யூட் பண்ணிட்டான், ம் இன்னொரு 20% டைல்யூட் பண்ணிட்டான்னா என்ன? ஓகே. ஆல்ரெடி எஸ்பி சுமிட்டோமோக்கு டைல்யூஷனு, ம் இன்னொரு 10% டைல்யூஷனு, ம் இன்னும் 2 வாட்டி டைல்யூட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 5 ரூபாய்க்கு ஷேர் கிடைக்கும். ஆ, ஓகே சார், அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஹி வில் டைல்யூட். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சும்மா ஒரு நம்பருக்காக சொல்கிறேன். அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் அவன் ரொம்ப நல்லா பண்ணானா டைல்யூஷன் மே நாட் இம்பேக்ட். ம் டைல்யூஷன் இம்பேக்ட் பண்ணுமா பண்ணாதானே எனக்கு தெரியாது. ம் பட் ஹி வில் டைல்யூட். ஓகே சார். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட டெபாசிட் 20% ஏறி இருக்கு, அட்வான்சஸ் 27% ஏறி இருக்கு. அதான் கரெக்ட், நல்ல பேங்க் அது. டெபாசிட் வருது, இந்த பக்கம் கொடுக்குறாங்க, வருது, இந்த பக்கம் கொடுக்குறாங்க. ஓனரே இல்லாத பேங்க் நல்லா இருக்கு. ஓனர் தனியாக கோர்ட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ண ப்ரொஃபஷனல் பேங்க்கை நடத்திட்டு இருக்கோம். வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஸோ அது வந்து ப்ரொஃபஷனலி ரன் பேங்க்னு சொல்லலாமா சார்? ஆஸ் ஆஃப் டுடே ப்ரொஃபஷனலி ரன். ஓகே. ஓனர்ஸ் ஹேவ் நோ சே. அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் 11% டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அட்வான்சஸ் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் சேஃப் தான். சேஃப் தான். ஓகே சார். இன்னொரு கேள்வி சார், இதுக்கு நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க, இது நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு பதில் மட்டும் கொடுங்க சார். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் எல்லாமே எபிடா 47,700 crore Q1ல லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆமாம், இவங்கெல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், கம்பெனியை இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் டிவிடெண்ட்டுக்கு ஆசை. டிவிடெண்ட் ஆசைன்னா இதில் போய் எஃப்டியில் போடுங்க. என்ன சார் எஃப்டின்ட்டீங்க போஸ்க்குன்னு? அவ்வளோதான். பின்ன என்ன, கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு தான் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வருவீங்க. ஸோ கேபிட்டல் அப்ரிசியேஷனே இருக்காது இந்த ஸ்டாக்கில், நான் சொன்ன மாதிரி. இல்லைங்க சார், இப்போது என்னென்னா இந்த லாஸ் இப்படி வருது அப்படின்னா 47,000 கோடி லாஸ் வருதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி கீழே விழும்ல சார்? நல்லா விழும். அப்புறம் ஏறணும் இந்த ஏறாது. அண்டர் வேல்யூடாக போனாலும் ஏறாதுன்னு சொல்கிறீங்களா? கரெக்டாக ஏறும். எப்படி ஏறும் சார்? இது வந்து எதனாலன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? கவர்மெண்ட்டே எல்லா ரெவன்யூ முழுங்கணும்னு பார்க்குது இல்லை? ஓகே. அதை தாண்டி அடுத்தது ஈவிக்கு வந்துருவாங்க, அதெல்லாம் ஓகே. அடுத்தது எத்தனாலுக்கு பெரிய சண்டை நடக்குது, எல்லா லாஸும் இவன் தலையில் தானே எழுதும் சார். அப்போ இந்த மாதிரி இது வந்து பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் தானே சார் புரிஞ்சுக்கணும்? அண்டே கம்பெனியே ஓடாது, ஓனரே இல்லையா? ஓனர் இருந்தால் தானே டேர்ன் அரவுண்ட் பண்ணுவான். ஓனரே கம்பெனியை சாவடிக்கும் போது நீ ஓனரே மரத்தில் ஏறிட்டு அவன் உட்காந்து இருக்கிற களையை வெட்டிட்டு இருக்கிறான். அந்த கம்பெனியை பார்த்து நீ வாங்கலான்னு என்ன? இல்லை வாங்கலான்லாம் நான் கேட்கல. அதை தான் சொல்கிறேன், ஓனரே பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான். எத்தனால் மிக்சிங்கு, எல்லாரும் ப்ரொட்டஸ்ட்டு ரோடுக்கு வந்துட்டான். ஆமாம், இன்னைக்கு வேறு ஈவினிங் ஒரு ஈவெண்ட் நடக்குது, சென்னையிலேயே நடக்குது. ரோடில் வந்துட்டான். எத்தனாலுக்கு ரோட்டில் இறங்கிட்டாங்க. ரைட்டா? கண்டினியூஸாக லாஸு, எல்லா ப்ராஃபிட்டையும் டேக்ஸாக போட்டு உருவிக்கிறான். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணணும்? ஏன்னா டிவிடெண்ட் நல்லா கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க, அதனால அந்த கேள்வி என்ன சொல்கிறேன். திருப்பதி மாதிரி போய் உட்காந்துக்காங்க. சார் திருப்பதி மாதிரி போய் உட்காந்துக்காங்க, தலையை நீட்டுங்க. மொட்டை திருப்பதியில் என்ன நடக்கும்? மொட்டை அடிப்பாங்க, மொட்டை அடித்து நாமம் போடுவாங்க. அதான் பண்ணுவாங்க. ஓகே சார். நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஏன்னா மக்களுக்கு அதான் வேணும். ஓகே சார். அடுத்தது டாடா ஸ்டீல் சார், பிஇ இப்போ 20 இருக்கு. தைரியம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லைன்னா கன்சிடர் பண்ணி. இல்லை சார், நான் பர்சனலாக சொல்கிறேன், என்கிட்ட இல்லை. 1-2 கன்சிடர் பண்ணி. ஓகே. ஏன்னா இருந்ததை வந்து இபிஎஸ் நெகட்டிவ்ல போனப்போ நான் கொடுத்துட்டேன். சரி. இப்போ சார் ஆமாம், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் தானே? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான். அதான். அப்புறம் நீங்கள் வந்து டாடா ஸ்டீல் இப்போதைக்கு வேண்டாங்கிறப்ப நான் வேறு தப்பாக என்ட்ரு ஆகிட்டேன். நான் என்ன தான் பண்ணுறது சார்? லாஸையாவது புக் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா பெருசாக இல்லை சார் வலிக்கும். சரி, ஓகே. அதனால் வெளியே வந்தேன் சார். ஸோ இப்போ பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல் தெரியுதுன்னு. டாடா ஸ்டீலே இல்லை அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.